ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த வயர்லெஸ் ஒய்ஃபை ரிசீவர். ஸோ இது வயர்லெஸ் ஒய்ஃபை டேங்கிள்னு சொல்லலாம். ஸோ வயர்லெஸ் என்ன வேணால் சொல்லிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேறு எந்த வயர்லெஸ் ஒய்ஃபை ரிசீவராக இருந்தாலும் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த சிடி போடுற டிரைவ் இருக்குது லேப்டாப்பில் அப்படின்னா அவங்களே வந்து டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமே வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த சிடி இருக்குது பார்த்தீங்கன்னா பக்கத்தில். ஸோ அந்த சிடி டிரைவ் போடுற ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள் லேப்டாப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு போட்டு அதிலே டிரைவர் இருக்கும், அதவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஒய்ஃபை ரிசீவர் வந்து என்ன கம்பெனினா பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அந்த சிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெர்ஷன் வந்து என்ன வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஒய்ஃபையோட வெர்ஷன் வந்து என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அப்படிலாட்டி இந்த மாதிரி அட்டைக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க மாடல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அட்டைக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க மாடல் என்ன மாடல்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு மாடல் தெரில அப்படின்னா இது வந்து மாடல் கிடையாது, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் வந்து மாடலே கொடுக்கல. ஸோ பிராண்டடு பானான்ற ஒரு பிராண்டடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா அவங்கன்னு சொல்லி தனியாக வெப்சைட்டு ரன் பண்ணல. ஸோ ரன் பண்ணாங்கன்னா அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கான டிரைவர்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்தவரே அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக வெப்சைட் இல்லை பானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மாடல் இல்லை, ஆனால் அந்த சிடியில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இருங்க நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு சிடி எடுத்து காமிக்கிறேன். இங்கே அதை தவிர்த்து மற்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஒய்ஃபை ரிசீவருக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடல் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அதாவது இந்த யூஎஸ்பி 2.0 வயர்லெஸ் 802.11n இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமன். ஸோ இதெல்லாம் வந்து மாடல் கிடையாது. மாடல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த சிடியில் இருக்கும் பாருங்கள், வயர்லெஸ் யூஏபி அடாப்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். இதெல்லாம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் டிரைவர். பட் பார்த்தீங்கன்னா இதுதான் யூனிக்கானது. வெர்ஷன் MT7601 RT 8188. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மாடல். ஸோ இந்த மாடல் நீங்கள் சர்ச் பண்ணி டிரைவர் அடிச்சிங்கனாலே வரும். அந்த டிரைவரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். உங்களுக்கு இருங்க ஒரு நிமிஷம், நான் வந்து உங்களுக்கு டிரைவர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாடலை சர்ச் பண்ணி வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரைவர் சிக்கிச்சு ஒன்று. ஸோ அதிலே பாருங்கள் போட்டிருக்கோம், அந்த வெர்ஷனில் போட்டிருந்தா MT போட்டிருக்கும். எங்கே காணும், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும். பானா வயர்லெஸ் யூஏபி அடாப்டர்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்படிலாட்டி நீங்கள் அந்த MTன்னு போட்டிருக்க அந்த வெர்ஷன் நேமை வச்சே நீங்கள் சர்ச் பண்ணாலும் வரும். MT7601 அப்படின்றத வச்சு சர்ச் பண்ணாலுமே வரும். ஸோ இங்கே ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். MT7601 அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணினாலுமே வரும். ஸோ அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா முதல்ல மீடியாடெக். ஸோ அந்த டிரைவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த மாடல் என்னன்னு தெரில, எனக்கு இது என்ன மாடல்னே தெரில அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனி நேம் அடித்து அந்த வயர்லெஸ் யூஎஸ்பி டிரைவர் அடித்து இருக்கலாம். அப்படி இல்லைனா இமேஜுக்கு போயிருங்க. இதே மாதிரி ஒரு யூஎஸ்பி போட்ட இமேஜ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த இமேஜை யூஸ் பண்ணி அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா லிங்க்குக்கு போய் டிரைவர் டவுன்லோட் கொடுக்குங்க. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு சிடி இல்லாத பட்சத்தில், உங்கள் சிடி டிரைவ் போட முடியல, எனக்கு சிடி டிரைவ் போடுறது ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கணும். மாடல் பார்க்கணும். மாடல் பார்க்க முன்னாடி அந்த கம்பெனி நேம் அடிச்சு பாருங்கள். அப்படியும் இல்லாட்டி இமேஜில் போய் இந்த நீங்கள் வச்சு யூஎஸ்பி மாதிரியே வேறு ஏதாவது யூஎஸ்பி இருந்துச்சுன்னா அந்த யூஎஸ்பி வச்சு அதுக்கான டிரைவரை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் போட்டேன், அந்த மாடல் அடித்து MT7601 அப்படின்ற அந்த வெர்ஷனுக்கான டிரைவரை நான் டவுன்லோட் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் ரன் கொடுக்குறேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இதுக்கானது நான் ரன் கொடுத்துக்கிறேன். ஸோ ரன் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கேட்குது. ஐ அக்செப்ட்னு கொடுத்துக்கிறேன். மேலே இருக்கும் ஐ அக்செப்ட், அதை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்ஸ்டால் டிரைவ் மீடியாடெக் வேலன் அப்படின்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் பாருங்கள் இந்த படம் காமிச்சிருக்கு. உள்ளே சொரியுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து சொறி இருக்கணும். அந்த யூஎஸ்பி டிரைவர் வந்து நீங்கள் சொருகி வச்சுருக்கணும். ஸோ சொருகி வச்சுருந்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே டிடெக்ட் ஆகும். நீங்கள் வந்து அந்த யூஎஸ்பியை வந்து மாட்டியிருக்கணும், உள்ளே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கும். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும். கரெக்டாக நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க. மாட்டி வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள், அந்த
டிரைவர் வந்த பின்னாடி இங்கே அந்த ஒய்ஃபை கணக்கு அது காமிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஈஸியான வே, நீங்கள் மாடலை வச்சோ அப்படிலாட்டி அந்த கம்பெனி நேமை வச்சோ அப்படிலாட்டி இமேஜை வச்சோ நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிரைவரை டவுன்லோட் போட்டுக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.